தமிழர்கள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். ராகு கேத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில். அதனால் பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். நான் போர் சூழக்கூடிய உருவாக்கம். ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது. தனித்து வேற இருக்காங்க. இவர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும். கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் வந்து சேரும். 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மகர ராசி நேயர்களே, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி சனி பகவான். 7.5 சனி முடிஞ்சு இப்போ தான் ஓரளவு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்திருக்கீங்க. ஏன்னா பங்குனி மாதத்தில் தான் சனி பகவான் மாறினார். விஸ்வாவசு பங்குனியில் சனி பகவான் மாறினார். இப்போ மாதமான சித்திரை மாதத்தில் ரொம்பவுமே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடத்துல சனி பகவான் முயற்சிகள் எல்லாத்திலையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. அதோடு பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் முடிசூடா மன்னனாக இருக்க செய்வார். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. அது தவிர ராகுவே இருக்கார். எந்த இடத்த தொட்டிங்கனாலும் பணம் இங்கேருந்து டேப்லேருந்து வர எண்ணெய் வழிகிற மாதிரி வந்துட்டே இருக்கும். பிசிறு தட்டாமல் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து சூரியன், அவர் வந்து அஷ்டமாதிபதி, அவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுகங்கள் கெடும், அதிகமான அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு அதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்பு. 3ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் அதிபதினு சொல்கிறவர் 5க்கு 12ஆம் இடம் 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த 20ஆம் தேதி 24/2026 அன்றைக்கி 5ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போயிடுறார். ஆட்சி பெற்று போகிறார். அதனால் குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதன் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் நீச்சப்பட்டு போகிறார். 9ஆம் அதிபதி, அதை தவிர வந்து 6ஆம் அதிபதி நீச்சப்பட்டு போகிறதுனால சிறு கடன்கள், தகப்பனாரால் ஆன கடன்கள் நிச்சயமாக இருக்கக்கூடும். அதை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலையில் மாற்றங்கள், வேலையில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல புத பகவான் போகிறார். 23/4/2026 புதன் 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துக்கு போகும்போது சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 8, 9 2 கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9/5/2026 அப்போ புதன் 6ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் வந்து 3ஆம் இடத்திலிருந்து ஆட்சி பெற்ற செவ்வாயாக 4ஆம் இடத்துக்கு 10/5/2026 போகிறார். இதன் மூலியமாக உங்களுக்கு சொந்த வீடு வாசல் அமையக்கூடிய வாய்ப்பு, நிலம் வரக்கூடிய வாய்ப்பு, வீட்டின் மூலியமாக எல்லா விதமான வெற்றியும் வரக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் வந்து விற்கணும்னு பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடு நல்ல விலைக்கு போகும். ஏன்னா 8ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக வீடு விற்கணும்னு நினச்சிங்கன்னா அது நல்ல விலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி வைக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கும். அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும்போது சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் வந்து பார்த்தாலேயானால்
சந்திர பகவான் 8ஆம் இடத்துல போகிறதுனால மயங்கக்கூடும். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. வெளியூர் வழிவான பிரயாணம் செய்வது நல்லதல்ல. இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்ச நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏதாவது இருந்ததே ஆனால், அதாவது வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் இல்லை ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பால் அரை டம்ளர் அருகில் இருக்க கோவிலில் கொடுத்துட்டு போகும். அது நிச்சயமாகவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயமாக கம்மி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தேனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். மகர ராசிக்காரர்கள் அதுவும் சட்டம் ஒழுங்கில் இருக்கிறவங்க, மண், நிலம், இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கிறவங்க, செங்கல், அதை தவிர சிமெண்ட்டு, தார், இந்த மாதிரியான வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் இந்த சர்க்கரை மற்றும் கொழுப்பு நோய்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணம் நிச்சயமாக அதிகமாக வரும். தூக்கம் நல்லபடியாக இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக நிச்சயம் ஒரு பெருமை வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தோம்னா 26/4/2026 28/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் தவிர பார்த்திங்கன்னா மிச்ச நாட்கள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. காலபைரவர் போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரப்போகின்ற எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல விலகி செல்லக்கூடும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.